அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து, அதாவது 30 மாதங்கள் தங்கியிருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார். சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான். இதனால்தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் அந்தந்த ராசியில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை, விதம், வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை, முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார். 7.5 ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த சனி பகவான் ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார். இந்த சனியின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தன் மனதில் உள்ளதை வெளியில் பிறரிடம் காட்டிக்கொள்ளாதவர்கள், எந்த செயலையும் ரகசியமாக செய்பவர், தனக்கு நன்மை லாபம் கிடைக்காத எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள், பொருள் சேர்க்கும் ஆர்வம் கொண்டவர்கள், முயற்சி குறைவு, நயமாக பேசி காரியம் சாதிப்பவர்கள், மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர்கள், பிரச்சனையை கண்டு ஒதுங்கும் குணம், சந்தர்ப்பவாதி, அதிக நண்பர்கள் இல்லாதவர்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம், புது புது ஆடைகள் ஆபரணங்கள் அணிய அதிக விருப்பம், பிறரிடம் எந்த வழியிலாவது நடித்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள், பிறர் செய்த உதவியை உடனே மறந்து விடுவார்கள், வாழ்வில் சுகபோகங்களையே அனுபவித்து வாழ நினைப்பார்கள், எப்போதும் கவர்ச்சியாக தோன்றும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசிக்கு 4, 5ஆம் இடத்திற்கு உரியவரான சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார். உங்கள் துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசி குருவின் ராசி. ஆனால் குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு என்ற நிலையில் சமசக்தி உடையவர்கள். 6ஆம் இடம் கண், நோய், எதிரி, சகோதர பகை, வழக்கு, துன்பம், பயம், பெண்களால் பிரச்சனைகள் போன்ற பலன் தரும் இடம். சனி பகவான் கோச்சார நிலையில் ஜென்ம ராசிக்கு 6வது ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் நன்மைகளை தருவார் என்று பழைய ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பு. உங்கள் துலாம் ராசியை சனிக்கு உச்ச வீடாக குறிப்பிடப்படுகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். அதனால் சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு அதிக தீமைகளை, சிரமங்களை தரமாட்டார். மேலும் மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் தனது 3, 6, 10வது பார்வை மூலமும் நல்ல பலன்களை தருவார். நீங்கள் ஈடுபட்டு செய்யும் தொழில் உத்தியோகத்தில் உயர்வை தருவார். பொருளாதாரம் உயரும். இதுவரை தொழில் அமையாமல் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு தொழிலை அமைத்து தருவார். ஆரம்பத்தில் தொழிலை சிறிதாக தொடங்கச் செய்வார். அதன் பிறகு அவரவர் உழைப்பு, முயற்சி, செயல்கள் மூலம் உயர்த்தி கொடுப்பார். சிலருக்கு அடிமை உத்தியோகம் தொழிலை ஏற்படுத்தி தருவார். சனி தன் ஆதிக்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் ஜீவனத்திற்கு, வாழ்க்கைக்கு வழிகாட்டி விடுவார். கவலைப்படாதீர்கள். அதே போன்று தடையாகி நிற்கும் தொழிலையும் மறுபடியும் தொடங்கச் செய்து விடுவார். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளால் மதிப்பு,
மரியாதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வார். தொழில் கூட்டாளிகளிடையே இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் விலகும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் விருப்பம் போல் செயல்பட கூட்டாளிகள் ஒத்துழைப்பு, உதவி தருவார்கள். புதிய தொழில் வியாபார கடைகள் அமைக்க சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உருவாகும். அமைத்துக் கொள்ளுங்கள். தொழில் போட்டிகள் குறையும், அலைச்சல்கள் குறையும். உங்கள் பணியாளர்கள், வேலைக்காரர்களுக்கு அவர்கள் மகிழும்படி சம்பளம் ஒழுங்காக தருவீர்கள். இதுவரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நண்பர்களாலோ அல்லது மூன்றாம் மனிதர் ஒருவராலோ நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படும். தொழிலில் புதிய கூட்டாளிகள், நண்பர்கள் இணைந்து புதிதாக தொழில் உருவாகலாம். வீடு, மனை, பிளாட் இவைகளில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும். புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க நினைத்து தற்போது செய்து வரும் தொழிலை விட்டுவிடாதீர்கள், பிறருக்கு விற்றுவிடாதீர்கள். அப்படி செய்தால் கடைசி வரை நீங்கள் எந்த தொழிலும் நிலையாக செய்ய முடியாது. தரகு கமிஷன், மண்டி தொழிலில் நன்மைகள் உண்டாகும். நேர்மையாக வாழ்ந்தவர்களுக்கும் நேர்மையாக வாழ்பவர்களுக்கும் சனி பகவான் நன்மைகளை செய்வார். பிறரை ஏமாற்றி பொருள் தேடி வாழ்ந்தவர்களுக்கு சிரமம், கஷ்டம், நோய், மருத்துவ செலவை தந்து பொருளை அழித்து விடுவார் சனி பகவான். குடும்பத்தில் உள்ளவர்களின் பாசம் கிடைக்கும். பணத்தை சேமித்து வைத்தால் இந்த 2.5 வருட காலத்தில் புதிதாக வீடு, மனை, பிளாட் வாங்கலாம். இளைய சகோதர, சகோதரி, மகன், மகளுக்கு நன்மைகள் உண்டாகும். அவர்களுக்கு இதுவரை தடைபட்டு வந்த உத்தியோகம், திருமணம், மேல் படிப்பு தடைகள் விலகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் காமம், போகம், ஆசைகள் அனுபவிக்கும் ஆர்வத்திற்கு அதிபதி. உங்களுக்கு அதிகமாக சினிமா, நாட்டியம், நாடகம், தையல், தங்க ஆபரணம் சம்பந்தமான தொழில்கள், அழகு கலை நிலையம் போன்ற தொழில்கள் அல்லது உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் எப்போதும் ஆண்கள் பெண்களின் அருகிலும் பெண்கள் ஆண்கள் அருகில் இருந்து பணிபுரியும்படியான சூழ்நிலை அமைந்துவிடும். இதனால் எதிர் பாலினத்தவரிடையே நட்பு, உறவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை இயற்கையாகவே அமைந்துவிடும். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். புதிய பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்கள் நட்பு உண்டாகும். இப்போது உண்டாகும் ஆண் பெண் நட்புகள் உங்கள் பணத்திற்கு பிடித்த கேடு. உங்களை ஏமாற்றி பணம், பொருளை பறித்து விடுவார்கள். இதுபோன்று நட்பு கொண்டால் இதன் பலனை நீங்கள் பின்னால் அனுபவிப்பீர்கள். உங்கள் பணமும் தொழிலும் அவர்களின் உரிமையாகிவிடும். நட்பு, காதல் போன்றவைகளால் உங்களுக்கு பணம், தொழில் நஷ்டமாகும். அவமானமும் அவப்பெயரும் உண்டாகும். துலாம் ராசி ஆண்களும் பெண்களும் வெளிப்பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் உயர்வடைய கணவன், மனைவி இருவரும் கலந்து பேசி ஒற்றுமையாக முடிவெடுத்து செயல்படுங்கள். நம்மை சுற்றியுள்ளவர்கள், உறவுகள் நம்மை மதிக்க வேண்டும் என்று பெருமைக்காக வீண் செலவு செய்யாதீர்கள். புது புது உடைகளை உடுத்த வேண்டும், புது புது இடங்களை பார்க்க வேண்டும் என்று பணம் செலவழித்து அலையாதீர்கள். துலாம் ராசியில் பிறந்த ஆண்களை கணவராக அடைந்த பெண்கள் உங்களின் கணவரின் பார்வையில் அவர்கள் முன்னால் இருக்கும் பொழுது எப்போதும் அழகாக தோன்றும் வண்ணம் ஆடை உடுத்தி அழகாக இருங்கள். எளிமையாக இருந்தாலும் முகம் கழுவி தலை திருத்தி பளிச்சென்று தோன்றுங்கள். உணவில் ருசியை விரும்பும் இவர்களுக்கு விதவிதமாக சுவையாக சமைத்து போடுங்கள். கணவன் விருப்பத்தை அறிந்து செயல்பட்டு வாழ்ந்தால் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல் உங்களுக்கு உங்கள் கணவன் அடிமையாக இருப்பார். இதுதான் கணவனை வசியம் செய்யும் வசிய முறை. எப்போதும் அழுது வழிந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் அவரின் ரசனை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தீர்களானால் உங்கள் கணவர் வீட்டு சாப்பாட்டை விட்டுவிட்டு ஓட்டலில் உணவு சாப்பிட சென்று விடுவார்கள். கவனம். இந்த ராசியில் பிறந்த உங்கள் குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு திறமை அமைந்திருக்கும். இவர்களுக்கு எதில் திறமை, ஆர்வம் உள்ளது என்று அறிந்து நீங்கள் அவர்கள் விரும்பும் கல்வியை படிக்க வையுங்கள். நீங்கள் விரும்பும் படிப்பை அவர்களிடம் திணித்து விடாதீர்கள். இதுபோன்று நீங்கள் செய்தீர்களானால் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியாமல் போய்விடும். பிற்காலத்தில் அவர்கள் சிரமம் அடைவார்கள். சனி பகவான் 6ஆம் இடமான மீனராசியில் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையால் உங்களது 8வது ராசியான ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு மற்றொரு சொந்த ஆட்சி வீடு. அதனால் நன்மைகளை அடைவீர்கள். இந்த பார்வையால் பாதிப்புகள், எதிர்ப்புகள், பகைகள் காணாமல் போகும். சனி பகவான் தனது 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். இதனால் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் அடையும் லாபத்தை விரைய செலவு செய்ய வைத்து விடுவார். தந்தை, மகன், சகோதர, சகோதரிகளுக்கு சில சிரமங்களை தந்து உங்கள் பணம், சொத்துக்களை கொண்டு நீங்கள் உதவி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் அமையும். தந்தை, மகன் இடையே கருத்து வேறுபாடு தந்து பிரிப்பார். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளையும் வில்லங்கத்தையும் தருவார். அந்த சொத்துக்கள் மூலம் விருத்தி, வருமானம் வராது. முன்னோர் தேடிய
பூர்வீக சொத்துக்களில் சகோதரர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரும், கவனம். மேலும் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனியின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசி மீது விழுகிறது. தனுசு குருவின் சொந்த ஆட்சி வீடு. தாய்க்கு உடல் நலிவை தரும். கால்களில் அடிப்படும். வீட்டில் யாருக்காவது வாகன விபத்து ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்ய நேரும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி செலவு செய்ய நேரும். புத்திரர்களால் அவமானம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும். மகன் மகள் நடவடிக்கை செயல்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்களிடம் பொறுமையாக பேசி உங்கள் கருத்தை புரிய வைத்து அவர்கள் தவறை திரித்துக் கொள்ள செய்யுங்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்கு முறையாக சொத்தை பிரித்துக் கொடுங்கள். பெற்ற தாய் தந்தையை இதுவரை கவனிக்காமல் இருந்தால் இனியாவது அவர்களை அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள். மனைவியை மதிக்காமல் பிரிந்து வாழ்பவர்கள் அவர்களை திரும்ப அழைத்து வந்து சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தை கோவிலாக்கி கொள்ளுங்கள். இந்த சனி பகவானுக்கு பரிகாரங்கள் கிடையாது. சனி பகவான் நீதிமான். சனி பகவானின் நீதிமன்றத்தில் தகுந்த நீதி வழங்கப்படும். அது நல்ல பலனோ கெட்ட பலனோ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். சனி பகவானின் வீரியத்தில் சிறிது குறைக்கலாம். நன்றி, வணக்கம்.